ஆஹா, நடக்க போகுதுன்னு நினைச்சேன், நடந்துருச்சு. சரி, நான் அவுட்லைன் தான் போட போனேன், அதனால அது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அவுட்லைன் போட்டுடலாம். இது உங்களுக்கு ஆக்சுவல்ஸ் காட்டுறதுக்காக நான் செய்யறேன். இப்படி திறந்து பார்த்து தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணுன்ற தேவையில்லை. இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் செஞ்சிடலாம். சரி, நான் இதை வந்து எடுக்கிறதுக்கு காரணமே வந்து ஆக்சுவலா வந்து மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக. நமக்கு A3 பேப்பர் தான் நமக்கு லெட்டர் ஹெட் இல்லையா? லெட்டர் ஹெட் வந்து A3 பேப்பரை தான் லெட்டர் ஹெட்டா யூஸ் பண்றோம். அப்ப A3 பேப்பரை லெட்டர் ஹெட்டா யூஸ் பண்றோம். சாரி, A4 சாரி, A4 வந்து லெட்டர் ஹெட்டா யூஸ் பண்றோம். A4 சைஸ் என்ன வருது நமக்கு? 11.24க்கு 8.27 இன்ச்சஸ் இன்ச்சஸ். நமக்கு 21.29.74 சென்டிமீட்டர்ஸ் வந்துருது. சரியா? இப்ப இதோடைய சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். (24) வருது. இந்த சைடுல 24 வருது. இந்த சைடுல வந்து 30.5 வருது. ஆக A4 வந்து ஈஸியா வந்து க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சோம்னா இதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 11 பாயிண்ட் சம்திங் சென்டிமீட்டர்ஸ் வருது. நமக்கு எவ்வளவு வரும்? 3 ஃபோல்டா நம்ம மடிச்சோம் அப்படின்னா A3 ஒரு A3 பேப்பர் எடுத்துருவோம். A3 பேப்பரை 3 ஃபோல்டு, இது நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா? 10 சென்டிமீட்டர்ஸ் பை 21 சென்டிமீட்டர்ஸ். அதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் நமக்கு. அப்ப வந்து இந்த பேப்பர் வந்து நமக்கு அதுக்குள்ள பக்கவா உட்காரும் அப்படின்ற ஒரு ஷூரிட்டி நமக்கு வந்துருது. இதுக்குள்ள பக்காவா உட்காந்துருது இல்ல? பக்காவா உட்காந்துருது. இப்ப ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து என்வலப் நான் செய்யும்போது இப்படி வைப்பேன். இங்க ஒரு 2 மில்லிமீட்டர் இல்லாட்டி 3 மில்லிமீட்டர், அங்க ஒரு 3 மில்லிமீட்டர், இங்க ஒரு 3 மில்லிமீட்டர் சொல்லிட்டு வச்சேன்னா ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு A3 பேப்பரை வச்சு இது பாருங்க, ஒரு A3 பேப்பரை வச்சு இதை ஃபோல்ட் பண்ணியே வந்து செஞ்சிருவேன் நான். A3ன்னு வந்துகிட்டே இருக்கு. A4 பேப்பரை வச்சு செஞ்சிருவேன். இப்ப நமக்கு எவ்வளவு வேணும்? 10 சென்டிமீட்டர்ஸ் இருந்தா நமக்கு போதும் இல்லையா? சென்டர்ல 10 சென்டிமீட்டர்ஸ் இருந்தா போதும். நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு? என்ன சொல்றீங்க தம்பி? பஃபர் வந்து ஒரு 5 ஆமா, பஃபர் வந்து ஒரு 5 மில்லிமீட்டர்ஸ் இருந்தாலே போதும் நமக்கு. அதான் 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா. 10 11. ஆமா, இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் அப்படின்னா சரியா போயிருது. இப்போ 21 நான் கரெக்டா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 10.5 சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன்னா இது 10 அப்படின்னு சொல்லிட்டுனா 11 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 and 5.5. 1 2 3 4 5 5.5. ஆக்சுவலா பக்காவா மெஷர் பண்ணணும்னு நமக்கு டைம் இல்லாதனால நான் பாட்டு கோடு போட்டுறேன்.
இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு இல்லையா? இந்த சைஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் சைஸ். இந்த பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் சிறுசா இருக்கிறதுனால உள்ள உட்காருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இருங்க பாத்துருவோம், நம்ம உட்காருதா இல்லையான்றத. உட்காராத மாதிரி தான் தெரியுது இல்லையா? 11 ஜாஸ்தியா தெரியுது எனக்கு. 10.5 கூட வச்சிடலாம். அஞ்சு, இது 5 இருக்கு. சார் ஆக்சுவலி நமக்கு பிரிண்டிங் பேப்பர் சைஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் சார். இது ஆமா, பிரிண்டிங் பேப்பர் சைஸ். ஆமா, ஏ சைஸ் கிடையாது. ஏ சைஸ் கிடையாது அது. A4 பிளஸ் ஆமா இருக்கு. ஆமா, அது 25க்கு 33 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும் சார். அதனால நமக்கு வந்து அங்க அந்த இந்த எக்ஸ்ட்ரா plan கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா ஆமா. வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து பப்ளிக் இங்க நமக்கு இல்ல. ஆமா, மட்டும் இங்க கிடைக்கும். ஆமா, பிரிண்டிங்ல இருக்கவங்களுக்கு மாத்திரம் கிடைக்கும் அது. Yes, sir. இல்ல, ஜென்ரலா வந்து நம்ம ஆளுகளுக்கு எப்படி இதை செய்யறோம் அப்படின்றது சொல்றதுக்காக, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஜென்ரலா வந்து என்னன்னா, இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்ன்றது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்னன்னா, அப்ப ப்ராப்ளத்துக்கு உள்ள போனாதான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து கத்துக்குவோம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது. இல்லாததையும் பொல்லாதையும் எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு உட்காந்துருந்தோம்னா, நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வர்றப்ப சால்வ் பண்றதுக்கான கட்ஸ் இருக்கும் நமக்கு. நம்மளே செஞ்சிடலாம் போல இருக்கு இதை அப்படின்னும். என்ன செய்யறேன்னு தெரியுதா? நகத்தை வச்சு இந்த ஸ்கேல் அடியில வந்து ஒரு கோடு ஒண்ணு போடுறேன். மேல ஓவர்லேப் ஆகுதான்னு பார்ப்போம் தம்பி. அப்பாடி ஆயிடுச்சு. லேஸ் ஆகுது, ஆனா போதும். அந்த ரஜினிகாந்த் பாட்டு மாதிரி தொட்டும் தொடாமலே பட்டும் படாமலே நிக்குது. இருக்கு. இந்த சைடுல ஒரு 1.5 மில்லிமீட்டர், இந்த சைடுல ஒரு 1.5 மில்லிமீட்டர் இருக்கு. சரியா? நமக்கு வந்து இந்த சைடுல வந்து 21 தான் வேணும் நமக்கு. 22, 23 கூட வச்சுக்கிருவோமே நம்ம. அப்ப நம்ம தைரியமா வந்து இங்க ஃபோல்டு பண்ணலாம். இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல பேப்பரா எடுத்துக்கலாமோன்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு. ஆனா பரவாயில்ல. இப்ப என்னன்னா, இது கொஞ்சம் போல விட்டுட்டு இந்த ஆங்கிள் கொஞ்சம் உள்ள போகும். இந்த இடத்துல ஆங்கிள் கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் போல விட்டுட்டு தான் அந்த ஆங்கிளுக்கு போவோம். போய் அங்க ஷார்ப்பா இல்லாம அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். இங்க என்ன செய்வோம்னா, கொஞ்சம் உள்ள போய் கட் பண்ணி எடுப்போம். இங்க கொஞ்சம் குஞ்சாய்ஸ் விட்டுருவோம். விட்டுட்டு அங்க போய் அப்படி கட் பண்ணி எடுப்போம்.
இது இது நம்ம அவ்வளவு தூரத்துக்கு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. கொஞ்சம் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணி அத போய் அங்க போய் சேர்ந்துடணும். நீங்க நான் கட் பண்றத ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன செய்யறேன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டெவலப் ஆயிருச்சா? இதுக்குள்ள A4 வந்து ஈஸியா போயிடும். இதுல வந்து நமக்கு லோகோ இங்க வந்துருது, ஒரு கம்பெனியோடைய பேர் இங்க வந்துடலாம், அட்ரஸ் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடலாம். ஆச்சா? வேற என்ன? இது பாருங்க, அதோடைய ஷேப் இப்படி இருக்கு. இங்க வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிப், இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு சின்ன டிப், ஏன்னா அந்த பேப்பரை வெளியே எடுக்கிறதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிப்பு, ஏன்னா இது ஃபோல்டு பண்ணும்போது ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிப்பு, இந்த இடத்துல சின்ன டிப்பு, இவ்வளவு டிப்பு கிடையாது, இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன டிப்பு இப்படி வந்தது. சரியா? இப்ப வேற எதுவும் கேள்விகள் இருக்கா நமக்கு? சரி, இப்ப நான் வந்து 4-5 எஸ் ஓகேப்பா, பிரேமா ரஹ்மான்ல. ஓகே, தேங்க்யூ வெரி மச் பா, தேங்க்யூ. வச்சிருப்பா, அப்படி வச்சிருப்பேன். தேங்க்யூப்பா. சரியா? அப்போ வந்து நமக்கு வேற என்னமோ பார்க்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருக்குதா? இருக்கா? இதுல இல்ல இல்லையா? இதுல இல்ல. நம்ம வந்து அப்ப 4th 5th இருங்க, இன்னைக்கு வருது அது. ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று. என்னைக்குன்றது எனக்கு மறந்து போயிடுச்சு. ஓகே, அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். யாரு கேட்டது? திவ்யா தான் கேட்டுச்சா? என்ன ஞாபகம் இல்லை எனக்கு. சீஷோர் அதுக்கெல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு வில்லேஜ் சீன் மாதிரி வேணும்னு, இல்லையா? இல்ல, வில்லேஜ் சீன் வேணும், சன்செட் ஆயிட்டு இருக்கிற மாதிரியா? என்னம்மா திவ்யா, யாரு கேட்டது அது? நான் தான் சார் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ரெண்டுமே வந்து சீஸ்கேப்பாவும் வாட்டர் இதுவாவும் பண்ணிருந்தோம். சரி, அதனால சரி லேண்ட்ஸ்கேப் ஒரு மாதிரி கிரீனரி இன்க்ளூட் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரி, சன்செட் மாதிரி இருக்கணும்ன்றது மென்ஷன் பண்ணியா, இல்லாட்டி வேற குரூப்? அது வேற 15ல சன்செட் வந்து நான் கேட்டேங்க சார். ஓகே, சரி. அப்ப வந்து என்ன செய்வோம், ஸ்கை வந்து சன்செட்ட 3 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஒன்னு வில்லேஜ் சீன், நான் வந்து 2-3 வில்லேஜ் சீன் எடுத்து வச்சிருக்கேன். வில்லேஜ் சீன்,
வில்லேஜ் சீன், அப்ப வந்து ஒரு நிறைய கிரீனரி, கிரீனரி, ஒரு டெம்பிள் ஒண்ணு இருக்கிற மாதிரி போட்டுருவோமா, தூரத்துல ஒரு டெம்பிள் இருக்கிற மாதிரி. ஓகே, சரியா? சவுத் இந்தியன் டெம்பிள். ரொம்ப டீட்டெயில் வேண்டாம். நான் பேலட் நைஃப்ல செய்யலாமான்னு யோசிச்சேன். அக்ரிலிக்ல செய்வோம், சரியா? இப்ப நீங்க வந்து என் கூட சேர்ந்து செய்யற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா 2 கிளாஸ்ல முடிகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க வந்து நான் செஞ்சிட்டு இருக்கும்போது நீங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். யூ கேன் பி கொஸ்டினிங் மீ, இல்ல டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்கலாம். கிரீனரி, இன்னொன்னு வந்து சன்செட். வேணும்ல, நல்ல ஐடியா தானே? வேணாமா சன்செட்? வேண்டாமா? வேணும் சார். வேணும். பவித்ரா கேட்டிருக்கு, அதனால அது வேணும். சரியா? சரி. சன்செட். இந்த இது வந்து நீங்க பேலட் நைஃப்ல தான் சார் பண்றேன்னு சொன்னீங்க. ஆமாமா, அதான் நைஃப் பெயிண்டிங். அதான் நைஃப் பெயிண்டிங்ன்ற நைஃப் பெயிண்டிங் தான் அதை சொல்லுவோம். அதாவது பேலட் நைஃப்ன்ற வேர்டை வந்து அங்க நம்ம யூஸ் பண்ணாம வெறும் நைஃப்ன்ற வேர்டை மாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரியா? இப்ப என்கிட்ட வந்து பேலட் நைஃப்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஃபுல் செட் வச்சிருப்பேன் எப்பயுமே. என்னென்ன நைஃப் என் கையில கிடைக்குதுன்றத பாக்குறேன் நான் முதல்ல. ஆயில் பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட நைஃப்ஸை நான் காட்டியிருக்கேன் இல்லையா? அதாவது லிக்விட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. எங்க நைஃப் இருக்குன்றத பார்க்க ஆரம்பிச்ச உடனே நைஃப் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறோம். இது வந்து சில அக்ரிலிக் செட்டுன்னு சொல்லிட்டு விற்பாங்க இல்லையா? அதுல வந்து இப்படி ஒரு நைஃப் ஒன்று கொடுப்பாங்க. ஆக்சுவலா இதையும் ஒர்க் பண்ண முடியும், இதையும் யூஸ் பண்ண முடியும். ஃபிளெக்சிபிளா இருக்கும். இந்த நைஃப் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். அப்ப என்னன்னா நம்ம வந்து இப்படி வச்சோம்னா அப்படி இருக்காது. அந்த டிப்பை மாத்திரம் வச்சு அப்படி எடுக்கலாம். அப்படி எடுக்கலாம் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுவும் ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் இந்த கர்வ் இருக்கிறதுனால கொஞ்சம் இது ஸ்டிஃபரா இருக்கும். வேற என்ன நைஃப்? என்னுடைய நைஃப் வந்து எங்க வச்சிருக்கேன் இருக்கு. இதா இருக்கு நைஃப். இது ஒரு நைஃப். ரொம்ப நல்ல ஃபிளெக்சிபிள் நைஃப். எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆக்சுவலா வந்து பிரெஸ்ட்ரோல வந்து ஒரு நைஃப் செட் வந்து அட்வர்டைஸ் பண்றேன். நான் லிங்க் வேணா அனுப்பி விடுறேன். பெரிய எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஆனா என்னன்னா அக்ரிலிக்ல நம்ம செய்யறோம் அப்படின்னா அக்ரிலிக்கு வந்து பாடி கிடையாது அப்படின்னா அக்ரிலிக் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா பேப்பர் தின்ன காஞ்சிரும். இப்ப ஆயில் கலர் எடுத்து நம்ம வந்து திக்கா ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா காயிறப்ப கொஞ்சம் போல குறையும். அக்ரிலிக் வச்சோம்னா பேப்பர் தின்ன காஞ்சிரும். லேசா வேணா டேமேஜ் இருக்கலாமே தவிர, ஆனா அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி யூஸ்வலா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா இப்படி ஒரு நைஃப் அந்த தான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, இப்படி அந்த சைஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னான்றேன். ஆனா எங்க வச்சேன்றது தெரியல இப்ப எனக்கு. இந்த இருக்கு. இந்த 2 நைஃபோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த நைஃபோடைய சைஸ் சரியா? இப்ப இது மைன்யூட், இது வந்து பெரிய ஏரியாஸை கவர் பண்றதுக்கு ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பிளேட் இருக்கக்கூடிய நைஃப் எல்லாம் இருக்குது. சரியா? இவ்வளவு பெரிய நைஃப் எல்லாம் வச்சிருக்கேன் நான். வேற பெரிய சைஸ் பெயிண்டிங்ஸ் சொல்லிட்டு வர்றப்ப பெரிய ஏரியாஸ் கவர் பண்றப்ப இப்ப என்னன்னா நம்ம வைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம்.
ரெண்டாவது கோட்டிங் வைக்கிறப்ப நம்ம வந்து லேசா மேல தடவணும்னா அந்த சர்ஃபேஸ்ல மாத்திரம் பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். டெக்ஸ்சர் எவ்வளோக்கெவ்வளோ இருக்குதோ திக்னஸ் எவ்வளோக்கெவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் ஆகுதோ அவ்வளோக்கெவ்வளோ மேலே வைக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து அழகா தெரியும். பிளாட்டா காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லேயர்ஸ் கிடைக்காது. இப்ப நமக்கு கேமல்ல வந்து ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு அக்ரிலிக் ஹெச்டின்ற ஒரு இது கொண்டு வந்திருக்கான். ஒரு டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கான். அது என்னன்னா திக்க காயுது. நாங்க யூஸ்வலா என்ன செய்வோம்னா ஜிங்க் ஒயிட்டையும் ஃபெவிகாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இல்லை டெக்ஸ்சர் ஒயிட்னு விற்கிது, எக்ஸ்பென்சிவா இருக்காது. நாங்களா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஜிங்க் ஒயிட்டையும் ஃபெவிகாலையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தரவா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல டெக்ஸ்சர் கொடுத்துட்டு அது மேல பெயிண்ட் பண்ணுவோம். ஆனா அதுல என்னன்னா நம்ம டெக்ஸ்சருக்கும் நம்ம பெயிண்ட் பண்ண மெத்தடுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் வித்தியாசம் இருக்கும். வேற ஹெச்டியை வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்கோட சேர்த்தே டெக்ஸ்சர் கிடைக்கும். சரி, அப்ப வில்லேஜ் சீன், கிரீனரி வித் டெம்பிள், சன்செட். இது வந்து நம்ம எதுல செய்ய போறோம்? அக்ரிலிக்ல பேலட் நைஃப். சரியா? சைஸ் வந்து 16x20 வச்சுக்கிருவோமா? அதோட சிறுசா செஞ்சோம்னா என்ன இருக்கு? இல்ல 16x20 தான் நம்ம யூஸ்வலா செஞ்சுட்டு இருக்கிற சைஸ். என்னம்மா அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க நீ? சார் இல்லைங்க சார். என் பொண்ணை வெறுப்பேத்துறதுக்காக அவங்க அப்பா வந்து கீழே ஆர்டர் பண்ணிட்டு இருக்காருங்க சார். ஓகே. சரி. சரி, இதுதான் இது. இப்ப வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். கூட சேர்ந்து செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இல்லாட்டி கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இருந்துட்டு எப்ப உங்களால செய்ய முடியுதோ அப்ப செஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து ஒரு நாள் நான் செஞ்சு முடிச்ச 2 நாள் ஆகும். எப்படி இருந்தாலும் 2 நாள் ஆகும். ஒரு நாள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து இப்படி இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, வேற டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? வேற என்ன விஷயங்கள் இருக்குமா? இன்னைக்கு சீக்கிரமாவே கிளாஸ் சொல்லுங்க சார். இதை தவிர்த்து இன்னும் 2-3 விஷயம் பண்றதா வச்சிருந்தோம் சார். அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணுமா இப்பவே? அதையும் சொல்லிடுறோம். இல்ல நெக்ஸ்ட் வீக் இது செய்ய போறோம்ன்றது அதனாலதான் தரவா இது நான் ஏன்னா இது வந்து எனக்கு வந்து பிளான் வேணும். நான் இமீடியட்டா நான் 2-3 இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கேன்னா கிட்டத்தட்ட இது ஃபுல்லா செட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. சன்செட், கிரீனரி, டெம்பிள் வந்து நான் வெளியில இருந்து இன்னொரு ரெஃபரன்ஸ். எப்பயுமே நான் ரெஃபரன்ஸ் இல்லாம ஒர்க் பண்றது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெஃபரன்ஸ் இருந்தா தான் நமக்கு வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கரெக்டா செஞ்சிருக்கோமான்றது தெரியும். இன்னொன்னு ரியலிசத்தை வந்து க்ளோஸா போறதா இருந்தால் ரெஃபரன்ஸ் இருந்தா ஈஸியரா இருக்கும். சரி, அந்த 2 ரீசன் தான் நான் ரெஃபரன்ஸ் வைக்கிறது. ரெஃபரன்ஸ் வைக்கிறது தப்பிதான். அது நேர்ல போய் தான் பார்த்து வரையணும் அப்படின்னா அது ஒரு லேம் ஆர்கியூமெண்ட். எனக்கு அதை பத்தி அவங்களே பிடிச்சு நம்ம திட்டிட்டு ஒரு லேம் ஆர்கியூமெண்ட். அதனால அது வேண்டாம். அதனால ரெஃபரன்ஸ் வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் வந்து போட்டோகிராஃபா தான் இருக்கும். நம்ம எடுத்த போட்டோகிராஃபர் தான் இன்னும் நல்லது. இல்ல நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி செய்யறோம் அப்படின்னா எந்த விதமான தப்பிதமும் கிடையாது. ஏன்னா எஜுகேஷனுக்காக நம்ம அதை கமர்ஷியலா யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். சரியா? பிளாஜியரைசேஷன்ன்றது வந்து கமர்ஷியலா நம்ம அதை எடுத்துட்டு நம்மதுன்னு கையெழுத்து போட்டுக்கிட்டா தான் வரும். சரியா? ரெஃபரன்ஸ்க்காக நம்ம 4-5 இடத்துல இருந்து எடுக்கிறது எந்த விதமான தவறும் கிடையாது. காப்பிரைட் வர்றப்ப நான் வந்து காப்பிரைட்
இந்தியன் அட்லீஸ்ட் இந்தியன் ஐபின்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்தியா இதில் அத்தாரிட்டியில் வந்து நான் வந்து ஒரு கன்சல்டன்ட், டெக்னிக்கல் கன்சல்டன்ட், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனில் டெக்னிக்கல் கன்சல்டன்ட். அதனால எனக்கு தெரியும் இது, நான் வந்து அத்தாரிட்டியோட சொல்ல முடியும். அதனால இது தப்பிதான் கிடையாது. சில ஆர்டிஸ்ட் வந்து இல்ல நேரில் தான் பார்த்து வரையணும்னா நீங்க போய் வரைஞ்சிக்கோங்கப்பா, நாங்க வந்து போட்டோகிராஃப்ல வரைஞ்சி நாங்க திருப்தி அடைஞ்சா போதும். ஏன்னா இல்லாட்டி நேரில் தான் போய் வரையணும், என்னைக்கு போய் வரைகிறது? சீஷோரை போய் வரையணும் அப்படின்னா எந்த சீஷோர்? மகாபலிபுரம் சீஷோரும் ரியோ டி ஜெனீரோ சீஷோரும் ஒரு மாதிரியா இருக்கு. மெரைன் டிரைவை வந்து வரையணும் அப்படின்னு யோசிச்சோம்னா என்னைக்காச்சும் முடியுமா? பாசிபிளா? பாதி வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து உயிரை வாங்கிடுவாங்க மரைன் டிரைவ்ல எல்லாம். பணம் வந்து வந்து கேட்பாங்க, ஆர் யூ பெயிண்டிங்னா? பெயிண்டிங் கர்றேன். பின்ன என்ன பானிபுரியா வித்துக்கிட்டு இருக்கோம் நம்ம? இல்ல அப்படியெல்லாம் இருக்கு. அதனால வந்து வி கேன் யூஸ் அ போட்டோகிராஃப். இதெல்லாம் நம்ம கிளியரா வச்சுக்கிறோம். வேற என்னென்ன இருந்துச்சு ஞாபகம் இருக்காமா? டக்குன்னு அதுக்கு போய் ஜம்ப் பண்ண முடியுமா? இது பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் அதை நம்ம செஞ்சிடலாம். எஸ் சார். போர்ட்ரேட் கலர் பென்சில்ஸ் ராமச்சந்திரன் சார் செஞ்சுட்டாரு. ஆமா சார். அதே மாதிரி போர்ட்ரேட்ல லேண்ட்ஸ்கேப் ஒன்னு, அதான் கலர் பென்சில் லேண்ட்ஸ்கேப் வந்து நம்ம இல்லைங்க சார், பண்ணல சார். என்ன கலர் பென்சில் போஸ்டர் கலர்ல ஸ்டில் லைஃப் ஒன்று இருக்கு, சரியா? இப்ப கலர் பென்சில் லேண்ட்ஸ்கேப்ன்றது வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ வாட்டர் கலர் லேண்ட்ஸ்கேப்ல வந்து ஒரு லேயர் ஏத்திட்டு வந்தாலும் அதே மாதிரி கலர் பென்சில் லேயரை ஏத்திட்டு போயிடும். போர்ட்ரேட்ல ஒரு சின்ன ஏரியாக்குள்ளேயே அவ்வளவு டைமென்ஷன்ஸ் எப்படி லைட் அண்ட் ஷேடோ காட்டுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் கலரோட இதுல டெக்னிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வேற லேண்ட்ஸ்கேப்ல வாட்டர் கலர் இது ரெண்டுமே வந்து பக்கத்துல தான் இருக்கும். அதே மாதிரி அக்ரிலிக், ஆயில், பாஸ்டல்ஸ், போஸ்டர் கலர், இது நாலும் பக்கத்துல இருக்கும். இப்ப ஸ்டில் லைஃப் வந்து ஒரு போஸ்டர் கலர்ல நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டர் கலர் அந்த மீடியத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, சப்ஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது வந்து ஒரு எந்த மீடியம் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கும். ஒரு டார்க் லைட் மீடியம் இல்லையா? டார்க் மீடியம் லைட்னு வச்சுக்கிறோம், இல்லாட்டி லைட் மீடியம் டார்க். இப்படி போறதா இருந்தாலும் சரி, இப்படி போறதா இருந்தாலும் சரி, அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்? லைட் வந்து ஜாஸ்தி இருக்கு, மீடியம் கொஞ்சம் குறையுது, டார்க் இன்னும் குறைச்சலான ஏரியா வந்துருது. அதான் நம்ம கான்செப்ட் இல்லையா? அதை நம்ம இப்படி செஞ்சு பார்த்தாலும் அப்படி செஞ்சு பார்த்தாலும் வந்துடும். அப்ப நமக்கு வந்து அக்ரிலிக் பேலட் நைஃபை வந்து முதல்ல முடிச்சிடறோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டில் லைஃப் போஸ்டர் கலருக்கு போயிடுறோம். போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் வந்து ஒரு கிளாஸ்ல முடிஞ்சிடும். அப்ப அப்படி வச்சுக்கிறோம். இது 4th 5th அது முடிச்சிடுறோம். திவ்யா டே சொல்லுங்க தம்பி. சார் இப்போ இது எல்லாமே நீங்க பண்ணும்போது நாங்களும் சேர்ந்து பண்றதாங்க சார்? பண்றதா இருந்தா பண்ணுங்க. ஆனா நான் வந்து ஸ்டாப் பண்ணேன்னு வச்சேன். அதாவது நான் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ரொம்ப டிலே ஆயிரும். திவ்யா நம்பர் ஞாபகம் இருக்காமா? கிளாஸ் நம்பர் எத்தனை கிளாஸ் எடுத்திருக்கோமா இன்னைக்கு? எத்தனாவது? 37 38 இல்ல? 38. ஓகே, 38ன்னா நமக்கு இன்னும் இருக்கு, 14 கிளாஸஸ் இருக்கு நமக்கு. நமக்கு ஒரு 3 கிளாஸஸ் நம்ம வந்து நான் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாதி கிளாஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம டச் பண்ணலாம்னு யோசிச்சேன். 4-5 நம்ம அக்ரிலிக் செய்யறோம் இல்லையா? அக்ரிலிக் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நான்
ஸ்வேதாட்ட சொல்லி கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நான் அப்லோட் பண்ண சொல்றேன். பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மள்ட்ட இருக்கும், அதை அப்லோட் பண்ண சொல்றேன். சில கொஸ்டின்ஸ் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டீச்சர்ஸ் செட் பண்ணுறதா தெரியல எனக்கு. பேங்க் ஒன்று இருக்குது, அந்த பேங்க்ல இருந்து கிளரிக்கல் பீப்புள் வந்து எடுத்து போடுறாங்க. அப்படிதான் தெரியுது எனக்கு. அதனால சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அப்சைடாக இருக்கும், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டாம். லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து முடிஞ்சுன்னா செய்வோம், ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தால் வேண்டாம். என்ன சொல்றேன்னு தெரியுது அவங்களுக்கு? பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து யாராச்சும் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ராமச்சந்திரன் சார் இருந்தாருன்னா நாங்கள் 2 பேரும் பதில் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி வச்சுக்கிறோமா? அப்ப 4-5 சாட்டர்டே சண்டே வந்து அக்ரிலிக்ல நம்ம செய்யறோம். ஓகே, க்ளோஸ். சார் அப்புறம் நீங்க சிலபஸ் வந்து போட்டிருந்தீங்கல்ல சார்? ஆமா, அதுல வந்து ஐசோமெட்ரிக் ரேடியேஷன் ஒன்னு போட்டிருக்கீங்க சார். ஐசோமெட்ரிக் ரேடியேஷன்ல ப்ரொஜெக்ஷன்மா? ஓகே சார். ப்ரொஜெக்ஷன் தானே? இல்ல சார், அதுல வந்து ஐசோமெட்ரிக் ரேடியேஷன் தாங்க சார் இருக்கு. ஐயோ, அப்ப தப்பிதமா எழுதிருக்கேன். அதாவது ப்ரொஜெக்ஷன்ற வேர்டு வந்து என்னன்னா, நம்ம வி பிளான் விஷுவல் மென்டலா வந்து தான் நம்ம. ஒரு நிமிஷமா வந்துடுறேன். பிக் ஸ்மால் எத்தனாவது மாது? 3 பாயிண்ட் ஸ்பீட் லைட் ரேட் வாட்டர் கலர் இல்லையே. எங்க எத்தனாவது பாயிண்ட் மாது? சார் அதாங்க சார் எடுத்துட்டு இருக்கேன். ஐசோமெட்ரிக் டிராயிங் இல்ல, அது வேற. ஐசோமெட்ரிக் இல்லம்மா, இல்ல அது அது அதாவது ஐசோமெட்ரிக் டிராயிங் ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு. கீழே வாட்டர் கலர் பெயிண்டிங் ஒரு டாபிக். அதுக்கு முன்னாடி வந்து லைட் சோர்ஸ், ஆங்கர். லைட் வந்து எங்க இருந்தா ஒரு சோர்ஸ் ஒண்ணு கொடுப்போம் இல்லையா, ஒரு கோடு போட்டு டாப்ல சோர்ஸ் கொடுப்போம், அதுக்கு ஒரு ஆங்கர் ஒண்ணு கொடுப்போம் பேஸ். லைட் சோர்ஸ்ல இருந்து ரேடியேஷன்ல தான் லைட் வெளியில வரும்னு காட்டுறதுக்காக தான் அந்த ரேடியேஷன்ற வேர்டு. லைட் ரேடியேட் ஆகிறது அது 3 ஒரு பாயிண்ட். ஐசோமெட்ரிக் டிராயிங் ஒரு பாயிண்ட், வாட்டர் கலர் பெயிண்டிங் ஒரு பாயிண்ட். சரியா? ரேடியேஷன் வந்து லைட் சோர்ஸோட போகுது. லைட்ல வந்து சோர்ஸ், லைட் அண்ட் ஷேட்ல வந்து சோர்ஸ், ஆங்கர், ரேடியேஷன். ரேடியேஷன் ஞாபகம் இருந்தா தான் நமக்கு வந்து ஷேடோ ஓபன் அப் ஆயிட்டு போகும் அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஷேடோ ஓபன் அப் ஆயிட்டு போகும் இல்லையா, இப்படி ஓபன் அப் ஆயிட்டு போகும் இல்லையா, அதுக்காக தான் அந்த ரேடியேஷன் வேர்ட் அங்க யூஸ் பண்றோம். சரியா? ஓகே, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இல்லாட்டி வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, இது காஞ்சிருச்சுமா, இது காஞ்சிருச்சு. எப்படி அது பேக் ஆகுதுன்றத பாருங்க. அது டக்குன்னு அது நின்றுது பாருங்க, அந்த இது பிடிச்சுக்கிறது, எங்கேயும் சொருக வேண்டிய தேவையில்லை. இத லேசா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வளைவா ஒரு கோடு, அங்க உள்ளேயும் அதே மாதிரி ஒரு வளைவா கோடு, விரல் வச்சு வெளியே இழுக்கிறதுக்காக, இப்படி விரலை வச்சு இப்படி தூக்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு வளைவு, ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். இல்லாட்டி இப்ப எடுக்கிறது, வெளியே எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? நம்ம எப்படி இருந்தாலும் என்னத்தை எல்லாத்தையும் ஏமாத்திடுவோம் இல்லையா? அதான் ஆர்டிஸ்ட்ன்றது. சரியா? ஓகே, அப்ப நம்ம 4th மீட் பண்றோம் ஒரு பெரிய ப்ராஜெக்டோட. சரி, பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.